वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। हर्यातीतरसीवर धगवारिसगुगैल அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாளுளம் முருகானல பரநாந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ஹரி ஓம். இந்த அருமையான ஆன்மீக முகாமிற்கு வருகை தந்திருக்கும் எல்லோரையும் இதயபூர்வமாக வரவேற்கிறோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கேம்பில் எப்பயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், இட் வில் ஆல்வேஸ் பி எ மிக்சர் ஆஃப் எல்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ். எப்பயுமே நம்மளுடைய கேம்பை பார்த்தீங்கன்னா there will be at least 10 youngsters sitting in front and also the elders. So I consider that to be the blessings of Arunachala only. ஏன்னு கேட்டால் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவங்க வராங்களே, ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. முதல்ல இந்த கேம்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது கேம்ப் ஸ்கெடியூல் என்னமா நடக்க போகுதுன்னு. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை எழுதின சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். அப்புறம் இன்வொகேஷன், இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி அதாவது மங்கள ஸ்லோகம் சொல்லுவாங்க, இன்வொகேஷன், அதையும் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் ஆத்ம வித்யா விலாசம்னு சொல்லிட்டு, இது அட்வான்ஸ் டெக்ஸ்ட். ஆக்சுவலி அட்வான்ஸ் டெக்ஸ்ட்னால் சாதாரணமாக ஆரம்ப நிலையில் படிக்கிற டெக்ஸ்ட் கிடையாது. இது நம்ம ஏற்கனவே அது தத்துவபோதம் ஆத்மபோதம்லாம் படிச்சிருக்கோம். பஜ கோவிந்தம், ஆத்மபோதம் கூட அப்படி சொல்ல முடியாது, பஜ கோவிந்தம் இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டெக்ஸ்ட். அப்புறம் நம்ம இப்போ விவேக சூடம் படிச்சுட்ருக்கோம். இப்போ சென்னையில் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. அந்த விவேக சூடம் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் தான். அது இந்த டோட்டல் சம்மரி ஆஃப் த ஹோல் வேதாந்த சாஸ்திரான்னு சொல்லலாம். அது அந்த விவேக சூடாமணி இன் அ கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆக்சுவலாக ஆத்ம வித்யா விலாசம். நான் சொன்னேன் ஏற்கனவே இல்லையா, சதாசிவ பிரம்மேந்திரன் பெரிய ஞானி, அவர் தான் அதை எழுதியிருக்கார். இது என்னென்ன 2 வால்யூமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வால்யூம் 43 வேர்சஸ் இருக்குது. இன்னொரு வால்யூம் இருக்குது, அது ஜீவன் முக்தி லட்சணத்தெல்லாம் பற்றி சொல்கிறார். அது 65 வேர்சஸ் இருக்குது. மொத்தம் 108. நீங்கள் நிறைய நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வால்யூம் தான் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் ரொம்பவே கிடைக்காது. பட் இது என்னன்னு கேட்டால், அப்படியே விவேக சூடாமணியோட எசன்ஸை பிழிஞ்சு கொடுத்துருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன விவேக சூடாமணி அட்வான்ஸ் டெக்ஸ்ட், நாட் ஃபார் த பிகினர்ஸ். நம்ம ஏற்கனவே 1.5 வருஷமாக படிச்சுட்ருக்கோம் விவேக சூடாமணி. அது முடிக்க போகிறோம் அடுத்த மாதம். ஸோ ஒரு நல்ல சம்மரி மாதிரி இருக்க போகுது ஆத்ம வித்யா விலாஸ். ஆனால் விவேக சூடாமணி அட்டன் பண்ணாமல் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா
இப்படி பார்த்துட்டு இருக்கலாம். சுவாமிஜி பேசுகிறாதான் தமிழில் தான் பேசுகிறார், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. பரவாயில்ல, புரியாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் யூ கேன் லிசன். என்னெல்லாம் காதில் போட்டால் போகட்டும், சரியா? கவலைப்பட வேண்டாம், புரியாட்டி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எனக்குமே எல்லாம் புரிஞ்சிடலாம், சும்மா புரிஞ்ச மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நான், சரியா? அதனால் புரியலைன்னா கவலைப்பட வேண்டாம். இன் டியூ கோர்ஸ் புரியலாம், புரியாமல் எங்கே போகுது என்ன? அதனால் சில பேர், நிறைய பேரை பார்க்குறேன், நியூ ஃபேஸஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ ஆக புரியலேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறதுக்கு. பட் சில விஷயங்கள்லாம் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ பவுன்சர், அது மாதிரி தான் போகுது. அதனால் இப்போயே நான் வார்ன் பண்ணுறேன் உங்களுக்கு, இட்ஸ் அட்வான்ஸ் டெக்ஸ்ட், இட்ஸ் நாட் அ ஆர்டினரி டெக்ஸ்ட். ஆனால் இது இஸ் கோயிங் டு பி அ சீரியஸ் டெக்ஸ்ட். ஸோ இந்த 43 வேர்சஸ், அதாவது சதாசிவ பிரம்மேந்திராள் பெரிய ஞானி எழுதியிருக்கார். அவர் என்லைட்டன்ட் சோல், பிரம்மத்தை முற்றுமாக உணர்ந்து அதிலேயே திளைத்து வாழ்ந்தவர். அவருடைய ஒரு சுருக்கம், அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் நான். ஏன்னா இது யார் எழுதினாலும் தெரிஞ்சால் தானே நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும், அவ்வளோ பெரிய மகான் எழுதியிருக்காரான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்கிறவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பிரம்மஜானி. அவருடைய சமாதி இங்கே நெரூரில் இருக்குது, கரூர் பக்கத்தில் நெரூர்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப ஏகாந்தமாக அருமையாக இருக்குமா அந்த சமாதி. நானே இன்னும் போனதில்லை, பட் டிவோட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அற்புதமான ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த நெரூர் அப்படிங்கிறது. அங்கே அவருடைய சமாதி அமைஞ்சிருக்கு. அவர் மதுரையில் பிறந்திருக்கார். ஆக்சுவலாக அவர் தெலுங்கு பிராமின் ஃபேமிலியில் பிறந்திருக்கார். அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்திருக்கார். அவருடைய இயற்பெயர் சிவராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க, இஃப் ஐ எம் ரைட். இதில் அப்படி தான் போட்டிருக்கு, ஐ வில் செக் ஒன்ஸ் அகெயின். சிவராமகிருஷ்ணன் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது அவருடைய இயற்பெயராக இருந்தது. அவர் இளமை பருவத்திலேயே நிறைய இந்த மாதிரி குருகுல வாசம் செஞ்சு நம்ம சாஸ்திரங்கள் நிறைய படிச்சிருக்கார். அவர் நான் நினைக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஓடி போயிட்டார். அவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார் அப்படிதான் சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய குருவை நாடி போகும்போது பரமசிவேந்திரர் அப்படிங்கிற ஒரு குரு, அவரும் பெரிய ஞானி. அவரை நாடி அவர்கிட்ட தான் இருந்து வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கார். உபனிஷத் இதெல்லாம் அவர்கிட்ட. அவர் பெரிய, அவரும் ஸ்காலர், சதாசிவ பிரம்மேந்திரரும் பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர், ப்ளஸ் பெரிய அறிவுஜீவி. அவரை பற்றி கதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த குருட்ட ஸ்ரவணம் இதெல்லாம் கேட்டு அதை மனனம் பண்ணி தியானம்லாம் பண்ணி அப்பயே உணர்ந்துட்டான்னு சொல்கிறாங்க பரம்பொருளை. ஆனால் என்னன்னு கேட்டால், ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால ரொம்ப ஆர்கியூமெண்டேட்டிவாக இருப்பார். யாராவது அங்கே அவருடைய அந்த ஆசிரமத்துக்கு வரும்போது அவங்களோட தர்க்கம் நடத்துவோம், டிபேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு புத்திசாலியாகும். இன்வேரியபிளி என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால், எவ்ரிபடி வில் லூஸ். ஆனால் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அவருடைய குருவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. இப்போ பாரு ஆர்கியூமெண்டேட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாராம், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னாராம். குரு என்ன சொன்னார், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கவே இல்லை, பேசவே இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக மௌனத்தில் போயிட்டார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சிஷ்யராக இருந்திருக்கார் பாருங்க. குரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஏன் இப்படி எப்போ பாரு இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க, கொஞ்சம் வாயை மூட மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். தட் இஸ் இட். அப்புறம் வாயை திறக்கவே இல்லை. அவரை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அவர் அந்த சமாதியிலே இப்படியே போயிடுவார். அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஞானி. அவர் ஒரு முறை இந்த கொடுமுடின்னு சொல்கிற அந்த காவிரி நதிக்கரை அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். சமாதியில் போயிட்டு, சமாதின்னு அர்த்தம் அப்சார்ப்டு ஸ்டேட். ஆனால் உலகம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க அந்த மேலான பரம்பொருள்ன்ற நிலையில், உணர்வு நிலையில் இருப்பாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சோம் காவிரியில். வெள்ளம் அவரே அடிச்சுட்டு போயிடுச்சோம். அது எல்லோரும் நினச்சாங்கன்னா அவ்வளோதான், இவர் போயிட்டாருன்னு நினச்சாங்களாம். அப்புறம் 3 மாதம் கழித்து அந்த வெள்ளம்லாம் ஓய்ந்த பிறகு அந்த மணலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏதோ தோண்டியிருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு. பார்த்தா அதில் புதஞ்சு சமாதியிலே இருந்திருக்கார். யாரோ ஒருவன் அதை எடுக்காகவோ அந்த மண்ணை வெட்டி எடுக்கும்போது ரத்தம் வந்திருக்கு.
என்னடான்னு பார்த்தா ஒரு மனுஷன் அங்கே எடுத்தா அவர் இன்னும் தியானம் அப்படியே சமாதியிலே இருக்கார். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காதவர் போல் எழுந்து நடந்து போயிட்டாராம். ஸோ 3 மாதம் சமாதியில் தன்னை மறந்து இருந்திருக்காருன்னா பாருங்கள். வெள்ளம் அடிச்சுட்டு போனதே தெரியல அவருக்கு. நமக்கு ஒரு கொசு கடிச்சாலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல இல்லையா? அவர் அப்படி உடம்பு உணர்வெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கார். அப்படி ஒரு மகா ஞானி அவர். அது மாதிரி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அது ஃபேமஸ் கதை என்னன்னு கேட்டால், ஒரு முறை ஒரு முகலாய அரசனோ ஜமீன்தாரோ அவங்களுடைய அந்தப்புறத்துக்கு போயிருக்குது. அந்தப்புறம் தெரிந்தானே, அவங்களுடைய குயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இவர் வந்து எப்பயும் அவதூதராக இருப்பார், நேக்கடாக இருப்பார். அந்த ஞான நிலை பெற்ற பிறகு துணியெல்லாம் போடுறதில்லை, அவர் பாட்டு சுற்றி திரிவார். ஒரு பாட்டு என்னென்னா அந்த அந்தப்புறத்துக்கு போயிட்டாராம் அவர் பாட்டுக்கு. அவருக்கு ஒன்றும் தெரியல. அந்த முகலாய அந்த பேரரசு அந்த அரசனுக்கு ரொம்ப பெரிய கோவம் வந்துடுச்சோம். எப்படி என்னோட அந்தப்புறத்தில் இப்படி ஒரு ஆடவன் ஆடை இல்லாமல் நுழையலாம்னு சொல்லிட்டு கையை வெட்டிட்டாராம், ஒரே வெட்ட அந்த அரசன். ஆனால் அவருக்கு தெரியல என் கையை வெட்டினது. அவர் பாட்டுக்கு அப்படி அந்த ஆனந்த நிலையிலேயே அவர் இருக்கார். அவர் பாட்டுக்கு போனாராம். அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர் பெரிய ஞானின்னு. உடனே அந்த கையை கொண்டு ஓடி வந்தானோ. ஐயா ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். உங்கள் கையை வெட்டிட்டேன் அப்படின்னு. அப்படியா செத்தா அப்படின்னு கொடுத்து சொன்னோன்னு கை ஒட்டிடுச்சு. நான் மௌனத்தில் தான் சொன்னேன், அப்படி பேசியிருக்க மாட்டார். அவர் நடந்து போயிட்டாரோ. அவனுக்கு ஆச்சரியம் பிரமிப்பு தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில குழந்தைகளை, எங்கேயோ உள்ள குழந்தைகளை அப்படியே ஆகாச மார்க்கமாக மதுரைக்கு கொண்டு போயிருக்கார். இந்த மதுரையில் வந்து ஆற்றுல அழகழகிறது பெரிய திருவிழா, அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க குழந்தைங்க. எந்த ஊரில் குழந்தைங்க மறந்து போயிட்டேன். அங்கேருந்து ஆகாச மார்க்கம் அப்படியே குழந்தைங்களை கொண்டு போயிட்டாராம். அப்படிலாம் கதை சொல்கிறாங்க. அவரை பற்றி நிறைய கதை சொல்கிறாங்க. அவர் இதை மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். அந்த நூல்களை பற்றி குறிப்பெல்லாம் அதை கொடுத்துருக்கு. ஆத்ம வித்யா விலாசத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கு. அவரோட வாழ்க்கை சரிதம் கொடுத்துருக்கு. ரொம்ப உயர்ந்த நூல் எழுதியிருக்கார். நிறைய கிருதிகள், சாகித்யம் சொல்லுவாங்களா, கீர்த்தனைகள், அதுவும் ரொம்ப உயர்ந்த பாட்டு. பிபரே ராமரசம் கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப அருமையான பாட்டு. பிபரே ராமரசம், சர்வம் பிரம்மமயம் ரே ரே ரேன்னா பாட்டெலாம் ரொம்ப உயர்ந்த பாட்டெலாம் அவர் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட மகா ஞானி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே சமயத்தில் 3 இடத்துல சமாதி ஆனார்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கணும். எப்படி ஒரே சமயத்தில் ஒரு மனுஷன் 3 இடத்துல சமாதி ஆக முடியும்னா, ஒரே சமயத்தில் பல இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சித்தியெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. ஆக நெருங்கூர் இடம், இன்னும் 2 இடம் சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் சமாதி, ஜீவ சமாதி. ஜீவ உயிரோடு இருக்கும்போதே உள்ளே போய் அவர் மூடிடுவாங்க. அந்த மாதிரி சமாதி ரொம்ப விசேஷம். அப்படி சமாதியில் போயிருக்கார் அவர். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வர் மகாராஜ் இப்படி தான் போனார். 16 வயசு, யோசிச்சு பாருங்க, 16 வயசு இளைஞன். அவரை மௌலின்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் அம்மானு கூப்பிடுவாங்க அந்த உள்ள கிராமத்து மக்கள். ஒரு 16 வயசு இளைஞன் அம்மானு கூப்பிடணும், அவர் எப்படி உயர்ந்த ஒரு ஞானியாக இருந்திருப்பார். அவர் 16 வயசில் அப்படி தான் ஜீவசமாதி. நம்ம மரணத்தை கண்டு இவ்வளோ பயப்படுறோம். அவங்க they go and embrace death. என்ன அர்த்தம்? டெத்து கிடையாது அவங்களுக்கு. அவங்க பூர்ண ஞானிகள்ங்கிறதுனால உள்ளே போய் சமாதியில் உட்காந்தாங்கன்னா அப்புறம் மூடிடுவாங்க சமாதி, அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானேஸ்வர் சமாதியில் இன்னும் ஒரு உட்காந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஜீவசமாதி அடைந்த மகான்களுடைய அந்த சமாதிக்கெல்லாம் போனோன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்கும்பாங்க. அங்கெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணோன்னா நம்ம மனசு சீக்கிரமே ஒடுங்கிடும்பாங்க. ஸோ ஒரு முறை நம்ம நேரூருக்கு போவோம். நம்ம ரொம்ப அருமையான இடம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளோட பகவானுடைய சமாதியும் அப்படி தான், ரொம்ப உயர்ந்த இடம். அதெல்லாம் அவங்களாம் மகா ஞானிகள் அவங்க, சரியா? ஸோ அப்படிப்பட்ட அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் அவர் எழுதியிருக்கிற இந்த ஆத்ம வித்யா விலாசத்தை நம்ம படிக்க போகிறோம். அவர் சாதாரண ஏதோ அப்படி கிடையாது, அவர் ஆச்சாரியரோ ஏதோ அப்படி கிடையாது, ஒரு பண்டிதர்லாம் கிடையாது. அவர் முற்றும் உணர்ந்த ஞானி, அதிலேயே வாழ்நாள் முழுதாக இருந்த ஞானி அவர். அப்படிப்பட்டவர் தன்னோட அனுபவத்தை எடுத்து சொல்கிறார். சரி, நான் சொன்னேன் இல்லையா, விவேக சூடாமணியோடைய ஒரு எசன்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்டைலில் கூட அமைஞ்சிருக்குது. விவேக சூடாமணி பார்த்தீங்கன்னா, முதல்ல மாணவன் சில கேள்விகள்லாம் கேட்பான். மாணவன் வந்து குருநாதரை சரணடைஞ்சு, என்னை காப்பாற்றுங்க குருநாதரே, இந்த சம்சார துக்கத்துலேருந்து எப்படி விடுதலை பெறுறது, இந்த பந்தத்துலேருந்து எப்படி மோட்சத்தை பெறுறதுலாம் கேட்பான். அப்புறம் குருநாதர் உபதேசம் செய்ய ஆரம்பிப்பார். அது போகும் 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 போயிட்டே இருக்கும். விவேக சூடாமணி பார்த்தீங்கன்னா, அந்த உபதேசம்லாம் முடிஞ்ச உடனே அவன் அதை மனசில் வாங்கி தியானம்லாம் பண்ணி சமாதியில் போய் அவன் அந்த பரம்பொருளை உணர்ந்துருவான். உணர்ந்து தன்னுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லுவான். அது பார்த்தா போயிட்டே இருக்கும்.
இந்த உலகம் இது வரைக்கும் இருந்துச்சு, எங்கே காணாமல் போச்சுன்னு தெரியலையே அப்படிலாம் சொல்லுவான். உலகத்தையே காணுமே அப்படிலாம் சொல்லுவான். எனக்கு எதை கொள்வது எதை தள்ளுறதுன்னு தெரியல அப்படிலாம் அவனோட ஆனந்த ஸ்திதியை பற்றி அப்படிலாம் எடுத்து சொல்லுவான். அப்படி தான் விவேகானந்தர் வரும். அதே மாதிரி ஸ்டைலில் தான் அமைஞ்சிருக்குது. என்னென்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் உபனிஷத்தோடைய ஒரு சில குறிப்புகள்லாம் வருது. அதில் கிரியேஷன் தியரி, எப்படி இந்த உலகம் உண்டாச்சுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த மாணவன் இருக்கானே, அவன் இந்த சம்சாரத்தில் உழன்று அதில் அடிபட்டு ரொம்ப துக்கம் உண்டாகி, துக்கம்னா காதல் தோல்வி அப்படிலாம் கிடையாது, ஃபெயிலியர் அப்படிலாம் கிடையாது. அவன் விவேகி, இந்த உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குங்கிறது உணர்ந்திருக்கான். ஸோ அவன் குருநாதரை போய் சரணடைகிறான். ஸோ அவன் நிலையை எடுத்து சொல்லியிருக்கார். அவன் உள்ளத்தில் எப்படி ஒரு பரிதவிப்போடு இருக்கான், இந்த உண்மை பரம்பரை உணரணுங்கிற மாதிரி. ஹி கோஸ் அண்ட் சரண்டர்ஸ் டு த குரு. குருநாதர்கிட்ட போய் கேட்பான், என்ன செய்கிறது, நான் இப்போ என்ன செய்யணும், எப்படி இந்த சம்சார பந்தத்திலேருந்து வெளியில் வரணும்லாம் கேட்பான். ஸோ ஆக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 43 வெர்சஸில் 1 to 10 அந்த வெர்சஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கிரியேஷனை பற்றியெல்லாம் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் 11 to 15 இந்த சிஷ்யன் இந்த உலக வாழ்க்கையோடைய ஒரு அனித்தியத்தை, துக்காலயம் அசாஸ்வதங்கிறத உணர்ந்து குருநாதர் போய் சரணடைகிறான். அது வரைக்கும் 11 to 15 வெர்சஸ். 16 to 27 குருநாதருடைய உபதேசம் அப்படியே சார பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த வேதாந்த ஞானத்துடைய எசன்ஸை கொடுத்துடுறார். 16லேருந்து 27 செய்யுளுக்குள்ள, இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட 11-12 செய்யுளா. He gives the essence of beautiful, most beautiful. அதுக்கப்புறம் he realizes the self. அவனும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுடுது அவனுக்கு. 28வது வருஷம் 43வது வருஷம் வரைக்கும் தன்னுடைய அனுபூதியை எடுத்து சொல்கிறான். நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன், எப்படி இந்த ஆனந்தத்தில் அப்படியே ஆனந்தித்து இருக்கேன், எப்படி என்னுடைய நிலை இருக்குங்கிறத திட்டத்தெளிவாக எடுத்து சொல்கிறான். அது ரொம்ப யுனீக்காக சில எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குது. ஈவன் விவேகானந்தர் கூட அப்படிலாம் பார்க்கல. சதாசிவ பிரம்மேந்திரன் ரொம்ப யுனீக்காக சில விஷயங்கள் சொல்கிறார். ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட். ஸோ ஆக இது அப்படி தான் இருக்க போது. நான் சொன்ன அட்வான்ஸ் டெக்ஸ்ட். இதுக்கு பொழிப்புரை எழுதியிருக்கார், அதாவது கமெண்ட்ரி. யார் எழுதியிருக்கான்னு கேட்டால் வித்யானந்தகிரி சுவாமிகள். அவர் பெரிய ஞானி, அவரும் ஞானி. அவர் தப்போவனத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகள் இருக்கார், பெரிய பிரம்மஜானி. அவர் 200 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட சந்நியாசம் எடுத்து மகா வாக்கிய உபதேசம் பெற்று அவர் தன்னுடைய அந்த ஆன்ம சாட்சா்காரம் பெற்று அவர் அங்கே திருக்கோயில் உள்ள சில சன்னியாசிகளுக்கு பாடம் எடுத்தார், உபனிஷத் பாடம்லாம் எடுத்தார். அப்போ இதை எடுத்திருக்கார் ஆத்ம வித்யா விலாசத்தை. ஒரு ஆச்சாரியராக சன்னியாசிகளுக்கு எடுத்திருக்கார் பாடம். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து குறிப்பு எடுத்து தான் இந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணியிருக்காங்க. அந்த வித்யானந்தகிரி சுவாமிகள் யாருன்னு கேட்டால், இங்கே இருக்கார் தவேஜி, பின்னாடி இருக்கார், அவருடைய அப்பா, சொந்த அப்பா, அவருடைய அப்பா. மீனிங் அவர் சின்ன வயசுலேருந்தே நாட்டமுடையவராக இருந்திருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைகள்லாம் உண்டு. அப்படி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போதே நிறைய சாஸ்திரங்கள்லாம் படித்து எல்லாம் செஞ்சு இந்த தாகத்தோடு இருந்திருக்கார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே வீட்டை விட்டு போய் சன்னியாசமே எடுத்துட்டார். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஞானானந்தகிரி சுவாமிகிட்ட சன்னியாசம் எடுத்திருக்கார். எடுத்து அங்கேயே அவர் அந்த சமாதியில் நிலைத்து, அவர் வந்த உடனே அவருக்கு ரொம்ப சொற்ப காலத்திலேயே ஞானானந்தகிரி சுவாமிகள் சன்னியாசம் கொடுத்துட்டார். அதாவது விவிதிஷா சந்நியாசா, வித்வத் சந்நியாசம் இருக்கு. விவிதிஷானா இதை கற்க வேண்டும் என்கின்ற ஆசை. அப்படி உள்ளவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்தா அவங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்து எல்லாம் செய்வார் குரு. இவர் ஏற்கனவே இந்த சாஸ்திரம் கற்று தேர்ந்திருக்கார். அதனால் இவருக்கு எல்லாம் அறிஞ்சவராக இருக்கிறதுனால வித்வத் சன்னியாசம் எடுத்தோம். ஏற்கனவே அறிஞ்சிருக்கார், ஆனால் கடைசியில் சன்னியாசம் கொடுத்து அவருக்கு அந்த கடைசி மகா வாக்கிய உபதேசம் கொடுக்குறது. அப்படி கொடுத்துருக்காங்க, வித்வத் சன்னியாசமாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவர் சன்னியாசம் எடுக்கும்போதே இந்த சாஸ்திரங்களும் ரொம்ப அற்புதமாக கரைச்சி குடித்தவராக இருந்திருக்கார், அவ்வளோ மேதாவியாக இருந்திருக்கார். அவர் 7 பேருக்கு சன்னியாசம், இவர் வித்யானந்தகிரி சுவாமி 7 பேருக்கு சன்னியாசம்லாம் கொடுத்துருக்கார். ரொம்ப உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். ஸோ அவருடைய சமாதி இங்கே இருக்குது, திருக்கோயிலூரில் இருக்குது.
ஸோ அவங்களுடைய வழி வந்தவங்க இங்கே இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தவேஜி அண்ட் மிஸ்ஸஸ் தவே அவங்க வீட்டில் வச்சு அவரை ஆராதிச்சிருக்காங்க மாடியில். என்ன ஐயா, ரொம்ப வருஷமாக அம்மாவை அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்களாம் சுவாமிஜி. அதே மாதிரி கங்கா அம்மாலாம் அவரோட பேத்தி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு லீனேஜில் அவங்க வந்திருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ். ஸோ ஆக இன்றைக்கி பாருங்கள், நமக்கு ரொம்ப லக்கி. திருக்கோயிலூரில் அவருடைய பிரதான சிஷ்யர் நித்யானந்த சுவாமி இருக்கார். இப்போ அவர் 90 வயசு. அவரோட ஆசிரமத்தில் இந்த புக்கே இருந்திருக்கு கமெண்ட்ரியோட. நம்ம எதாச்சும் விசாரித்தோம், தே ஹாவ் த புக், ஸோ வி காட் இட். இல்லாட்டி இந்த மாதிரி பொழிப்புரையோடு கிடைக்காது. இந்த பொழிப்புரை வந்து ரொம்ப டு த பாயிண்ட் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் எளிமையாகவும் இருக்குது. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த சூக்ஷ்மமான விஷயத்தையும் ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கார் சுவாமிகள். ஸோ அதனால் இந்த கமெண்ட்ரியை தான் நம்ம பேஸாக வச்சுக்க போகிறோம். சரி, நான் எப்பயுமே என்ன செய்கிறதுன்னா, எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் அதுக்கு யாராவது ஒரு கமெண்ட்ரியை நான் வந்து ஒரு பேஸாக வச்சுப்பேன். இப்போ விவேகச்சூடமாக எடுத்தோன்னா குருதேவருடைய கமெண்ட்ரி. இப்போ கீதையோ உபனிஷத்து எடுத்தால் சாங்கர பாஷ்யம், சங்கரருடைய கமெண்ட்ரி இருக்குது. அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதுக்கும் இன்னும் கமெண்ட்ரி இருக்குது இங்கிலீஷில், தமிழெல்லாம். அதை மாதிரி ஏதாவது பேஸாக வச்சுப்போம் நம்ம எப்பயுமே. ஸோ இந்த முறை ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி ரொம்ப சூட்சமான விஷயங்களை நம்மளே எடுத்து சொல்லிடக்கூடாது. சில சமயங்கள் அது பிழைக்க சான்ஸ் இருக்குது. நமக்கு முன்னாடி பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க அதை நம்ம படித்து அதை உணர்ந்து கொண்டோன்னா நம்மளுடைய அனுபவத்தோடு சேர்த்து அதை சொல்ல முடியும். அதனால் எப்பயுமே வி ஹாவ் சம்திங் ஆஸ் த பேசிஸ். ஸோ சுவாமி வித்யானந்தகிரி சுவாமிகளுடைய இந்த கமெண்ட்ரியை தான் நம்ம பேசிஸாக வச்சுக்க போகிறோம். அது உங்கள் கையிலையும் இருக்குது. நீங்கள் அப்புறமா போய் முதல்லே படிச்சுட்டு வரக்கூடாது, கிளாஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளாஸுக்கு வரணும். கேட்ட பிறகு அப்புறம் போய் படிக்கலாம் கமெண்ட்ரி. சரியா? அதை படித்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேதாந்தத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். இப்போ தான் சுவாமிஜி வந்து உட்காரேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரியா? புரியாட்டி புரிஞ்ச மாதிரியே இங்கே நடிச்சா அப்படி உட்காந்துருக்கணும். இல்லாட்டி எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும் இல்லையா எல்லோரும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், இந்த ஆத்ம வித்யா விலாசங்கிறது அந்த நூலோட இதை பார்த்தோம். விவேகச்சூடாமுடைய எசன்ஸாக கொடுத்துருக்காரு. ரெண்டாவது அது கொடுத்த பிரம்மேந்திரருடைய சரித்திரத்தை சுருக்கமாக பார்த்தோம். அப்புறம் அதுக்கு பொழிப்புரை எழுதியிருக்க சுவாமிகளை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டால், இந்த ஆத்ம வித்யா விலாசம் பாருங்கள். ஆத்ம வித்யா மந்திரில் வந்து ஆத்மலிங்கேஸ்வர சந்நிதியிலிருந்து ஆத்ம வித்யா விலாசம் படிக்க போகிறோம் இல்லையா? we are all lucky, actually blessed, we are all blessed. ஸோ இது வந்து ஆதிசங்கருடைய அத்வைத வேதாந்தத்துடைய ஒரு சாரமாக இருக்க போகுது. சரியா? நாட் எனிதிங் எல்ஸ், நோ காம்ப்ரமைஸ். ஆதிசங்கருடைய அத்வைத வேதாந்தம் அதோடைய சாரமாக தான் அது கொடுத்துருக்காரு. துவைத்த பாவனையும் கிடையாது. இங்கே கடவுளை பற்றிலாம் ஒரு பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. நீங்கள் விவேகச்சூடமே பார்த்தோம், 500 வருஷம் பார்த்துட்டோம், 40 வருஷம் எவ்வளோ பார்த்துட்டோம். கடவுளை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிற ஆதிசங்கர். ஈஸ்வரன் அப்படின்னு கூட சொல்லவே இல்லை எங்கேயுமே. கடவுளை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. என்னப்பா இது? ஆனால் அதுவே சௌந்தரிய லகரியை பார்த்தா அப்பா 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 அம்பகையை அப்படி வர்ணித்து அவருடைய மேன்மைகள் அவருடைய புகழ் அப்படி பாடுறார் அதே ஆதிசங்கரர். ஆனால் when it comes to வேதாந்த சாஸ்திரம், he is ruthless, no compromise. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சிவபெருமானுடைய அந்த மேன்மைகளை சொல்ல போகிறார், லீலாவிலாம் சொல்ல போகிறாருன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். சிவபெருமானை பற்றி ஒரு வார்த்தை கூட வராது. சரி, நாராயணனை பற்றி அட்லீஸ்ட் நோ நாராயணா, நோ அம்பாள், நோ நத்திங் லைக் தட். இப்போ எதை பற்றி தான் சுவாமி பேச போகிறாருன்னா, ஆன்மஸ்வரூபம், நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய ஸ்வரூபத்தை பற்றி தான் பேச போகிறார். ஆத்மானா ஸ்வரூபம்னு அர்த்தம், நம்முடைய உண்மையான இயல்பு, அதுதான் அர்த்தம். அந்த வித்யை அதை பற்றி விளக்கிற ஒரு ஞானம். விலாசம்னு சொன்னால் அதை பற்றின என்ன சொல்கிறது, விரிவாக அதை பற்றின ஒரு சிந்தனைகள், அது எப்படி அற்புதமாக இருக்குது, அதோடைய விலாசம், அதோட பெருமைகள், அதை எடுத்து சொல்ல போகிறார். அதான் இந்த டெக்ஸ்ட் ஆத்ம வித்யா விலாசம்ங்கிறது. நான் சொன்ன மாதிரி சீரியஸ் டெக்ஸ்ட். அண்ட் there is nothing about our ordinary day to day religion or worship or any rituals, nothing of that sort. Are you ready for that? சரி, நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் சாண்ட் பண்ணிவிடுவோம்.
நாளைக்கு பார்க்கலாம். யத் பாத பத்மா மகரந்த ஜுஷாம் நராணாம் சம்சார கோர புஜகான்ன भवेत् स्म भीतिः सच्चिद्घनं सकलसौख्य लवाम्बुराशिं श्रीदक्षिणाभिमुख मूर्तिम् अजं भजेऽहम्. இன்னொரு முறை. யத் பாத பத்ம மகரந்த ஜுஷாம் நராணாம் சம்சார கோர புஜகான்ன பவேத் ஸ்ம பீதிஹ சச்சித்கனம் சகல சௌக்கிய लवाम्बुराशिं श्रीदक्षिणाभिमुख मूर्तिम् अजं भजेऽहम्. கிட்டத்தட்ட இப்படி தான் டியூன் நினைக்கிறேன். போக போக கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இங்கே ஆதி குருவாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவரை வணங்கி துதிப்பதாகத்தான் இந்த மங்கள ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தட்சிணாமூர்த்தினா தென் திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த சிவனுடைய அம்சமாகி ஆதி குரு, அவரை தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. தட்சிணானா தென் திசைன்னு அர்த்தம், சவுத் வேர்ட்ஸ். தட்சிணாமூர்த்தினா அந்த திசையை நோக்கி உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பிரம்மாவுடைய மானச புத்திரர்களாகிய சனத் குமாரர்கள் 4 பேர் இருக்காங்க. அவங்க பிறவியிலேயே பெரிய வைராகிகள். வைராகிகள் என்னதுன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பிரம்மா என்ன செஞ்சார்னா, மானசீகமாக நிறைய புத்திரர்களை உண்டாக்குனார். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும், இன்னும் மென்மேலும் ஜனத்தொகையெல்லாம் பெருக்கணும்னு. அதில் சில பிரஜாபதிகள்லாம் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அப்பாவை டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க என்னன்னா, இந்த உலக வாழ்க்கைங்கிறது துக்காலயம் அசாஸ்வதம், இதில் ஒன்றும் சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பரம்பொருள் தான் வேணும்னு நாடினாங்க. அப்படிப்பட்டவங்க யார் சரியான குரு நமக்கு பாடம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது 16 வயதாக இளம் மூர்த்தியாக அந்த தென் திசையை நோக்கி ஒரு மூர்த்தி சின்முத்திரை காமிச்சு உட்கார்ந்துருந்தார். அவர் தான் தட்சிணாமூர்த்தி. அவர் தான் ஆதி குருங்கிறோம். நம்முடைய குரு பரம்பரை அப்படி தான் ஆரம்பிக்குது. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸோ அந்த ஆதி குரு தட்சிணாமூர்த்தி, அவருக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அவரை துதிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. சரியா? இப்போ எப்பயுமே எந்த டெக்ஸ்ட் எது எழுத ஆரம்பித்தாலும் இப்படி ஆதி குருவையோ இல்லை அந்த மேன்மையான ஏதாவது ஒரு சிவனோ நாராயணனோ அப்படிப்பட்ட மூர்த்தியையோ வணங்கி தொழுதுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரெடிஷன் படி குருக்களே ஆதி குருவாகிய தட்சிணாமூர்த்தி இங்கே துதி பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கார். இந்த தட்சிணாமூர்த்தி குருங்கிறவர் அந்த நவகிரகத்தில் இருக்கிற குருக்கு சம்மந்தமே இல்லை. அது வியாழ பகவான், அது வேற குரு. குரு பெயர்ச்சின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அது வேற. இவர் எங்கேயும் பெயரெல்லாம் மாட்டார், ஒரே இடத்துல இருந்து சின்முத்திரை காமிச்சிட்ருக்கார். சரியா? ஆக இவர்கிட்ட போய் கல்யாண காட்சி வேணும்லாம் கேட்காதீங்க. இவர் இன்ஃபேக்ட் நிவிருத்தி மார்க்கத்துக்காக வழி காமிச்சிட்டு இருந்தார். சரியா? இப்போ எவ்வளவோ அஜ்ஞானம் இருக்குது. நீ தட்சிணாமூர்த்திக்கு போய் வாரம் வியாழக்கிழமை போய் கொண்டக்கடலை மாலையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றினா உனக்கு கல்யாணம் நடந்துடும். அவர் பாவம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் உட்காந்துருக்கார் அப்படியெல்லாம். சரி, ஆனால் அந்த குரு பகவான் இருக்கார்லையே அந்த நவகிரகத்தில், வியாழன் சொல்கிறோம், ஜூபிட்டரா? வியாழன்னா ஜூபிட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வேற சமாச்சாரம். அது கிரகங்கள் சுற்றுது இல்லையா, அதில் ஒன்று. அது தேவதையாக வடிவமைச்சிருக்கோம். அவர் வேற, இவர் வேற. இவர் யாரு? ஆதி குரு தட்சிணாமூர்த்தி. இவர் ஞான குரு. சரியா? ரெண்டையும் குழப்பிக்கூடாது நீங்கள். அப்படிப்பட்டவரை
இதான் இங்கே போட்டு துதிச்சிருக்காங்க. இப்போ ஆதிசங்கரர் ரொம்ப அருமையாக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்காரு. நீங்களாம் படிச்சுக்கணும்னு தெரில. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமகான்னு சொல்கிறார். அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம். பவரோகம்னு என்ன அர்த்தம்? பிறந்து பிறந்து இறந்து இப்படி உழன்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதான் பவரோகம்ங்கிறாங்க. ரோகம்னா வியாதி, பவம்னா திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கிறது, அது ஒரு வியாதியான. அதுக்கு விஷஜே, அதுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி பற்றி சொல்கிறாங்க. விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம், எல்லா வித்யைக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கார். நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியை இங்கே வணங்கி ஸ்துதி செய்துட்டு இந்த ஆத்ம வித்யா விலாசத்தை ஆரம்பிக்கிறார். பகவான் ரமண மகரிஷி ஆதிசங்கர் எழுதின அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை தமிழாக்கியிருக்கார் ரொம்ப அழகாக. அதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது, அதையும் நாளைக்கு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இங்கே உள்ள பொருளையும் பார்த்துட்டு நம்ம we will continue. சரியா? So we will stop here. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.